வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. நிறைய பேர் வந்து சார் கொஞ்சம் சூப் சொல்லி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு 4-5 வெரைட்டி சூப் சொல்லி கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சூப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அருமையான ஒரு ப்ரொக்கோலி சூப். ப்ரொக்கோலின்றது பச்சைப்பூன்னு சொல்லலாம். காலிஃப்ளவர் அந்த வெள்ளை கலரில் இருக்கும், ப்ரொக்கோலின்றது பச்சை கலரில் இருக்கும். இது பச்சைப்பூன்னு சொல்லலாம். ஸோ பச்சைப்பூ சூப் வைக்க போகிறோம். பச்சைப்பூ கொத்தமல்லி சூப்பு. அந்த பச்சைப்பூ கொத்தமல்லி சூப் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். பச்சைப்பூ ஒரு நம்பர், கொத்தமல்லி அரைக்கட்டு, தோரம்பருப்பு ஒரு கை, பச்சை மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த பச்சைப்பூன்னு சொன்னோம்னா ப்ரொக்கோலின்னு அர்த்தம். ஸோ அந்த பச்சைப்பூ கொத்தமல்லி சூப்பு எப்படி வைக்கிறது பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். குக்கர் எடுத்துக்கிறோம், தோரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதனால் அலசி எடுத்துகிட்டு தோரம்பருப்பு போட்டுரும், பச்சைப்பூ போட்டுரும், பச்சை மிளகாயம் போட்டுரும், கொத்தமல்லியும் போட்டுரும், உப்பு போட்டு மஞ்சத்தூளை போட்டு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சிடறோம். அப்படி இருந்துட்டு தேவைப்பட்டால் மிளகுத்தூள் இடித்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. சூப்புன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிளோட எக்ஸ்ட்ராக்ஷன், இல்லைன்னா மட்டன் சிக்கன் போனோட எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது ஒரு 11 மணி வாக்கில் வயசானவங்களுக்கும் சரி, இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சூப் பார்ப்போம். இப்போ அந்த பச்சைப்பூ சூப்பை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ குக்கர் எடுத்தோம், இந்த குக்கரில் பச்சைப்பூ போட்டோம், தோரம்பருப்பை அலசி வச்சுருக்கோம், தண்ணி எடுத்துட்டு தோரம்பருப்பு போட்டேன். ஒரு கை தோரம்பருப்பு, ஒரு பச்சைப்பூ, அரைக்கட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3 நம்பர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணி விட்டுருவோம். சூப்புனால கொஞ்சம் தண்ணி நிறையா விடலாம். மூடி போட்டுருவோம். பற்ற வச்சிடுறேன். இப்போது சூப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடபிள் சூப், அருமையான ஒரு வெஜிடபிள் சூப் செய்யணும் அப்படின்னா ஒரு 2 கேரட்டு, அரை காலிஃப்ளவரு, பீன்ஸு, கோஸு ஒரு கைக்கு பொடியாக கட் பண்ணது, சின்ன வெங்காயம் ஒரு கை, தக்காளி பழம் 2 தக்காளி பழம், உப்பு தேவையான அளவு, மிளகு 2 டீஸ்பூன் மிளகு, அதாவது பெப்பர் கார்ன் சொல்கிறோம் இல்லையா, அதை 1 பாதியமாக இடிச்சிக்கிறோம். இப்போ இந்த சூப் எப்படி செய்யணும்? பொடியாக வந்து காய்கறி கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, அதே மாதிரி கோஸு. பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணுறோம். பொடியாக, அதாவது ஒரு 4 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கிறோம், இஞ்சியும் பொடியாக கட் பண்ணிக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, கோஸையும் வதக்கிறோம். இந்த தக்காளி பழத்தை என்ன பண்ணுறோம், சுடுதண்ணி போட்டு எடுத்துகிட்டு தோலை எடுத்துகிட்டு அதை நல்லா சாப் பண்ணி அதையும் போட்டுருவோம். இந்த காய்கறியோடு சேர்த்துட்றோம், தண்ணி ஊற்றுறோம், உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடுறோம். காய்கறி நல்லா வெந்து போது அப்படியே இறக்கிட்டு மிளகுத்தூளை இடித்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காய்கறியோடு சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு காய்கறி சூப்பு. ஸோ இந்த ப்ரோக்கோலி, அதாவது பச்சைப்பூ கொத்தமல்லி சூப்பு வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம பார்க்குறது வந்து பச்சைப்பூ கொத்தமல்லி சூப்பு. பச்சைப்பூ ஒரு நம்பரு, அரைக்கட்டு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு கை தோரம்பருப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம், உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். அதாவது அந்த ஒரு பச்சைப்பூவுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து 6 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம்.
நல்லா வேக வச்சுட்டோம். இந்த சூப்பு குடித்தா வந்து எனர்ஜெட்டிக் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சைப்பூவும் கொத்தமல்லியும் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸு. கண்டிப்பாக இந்த பச்சைப்பூவும் கொத்தமல்லியை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்காது. அந்த அளவுக்கு அதுக்கு மருத்துவ குணம் உள்ள 2 டிஷ். ஆக்சுவலாக பச்சைப்பூ கொத்தமல்லி சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூட ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த சூப்புன்னு சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு சிக்கன் சூப். சிக்கன் எலும்பு, ஒரு 3 பீஸு கோழி துண்டு நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுறோம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போடுறோம். ஒரு தக்காளி பழத்தை போடுறோம். இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சிடுறோம். அதை தண்ணி இருத்துட்டு சிக்கனை, அதை வெந்த சிக்கனை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு ஒரு 11 மணிக்கு குடிச்சிங்க அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிட்டு அந்த சூப்பை குடிக்கணும். ஒரு 1 ஹவரில் அருமையாக பசிக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான ஒரு சூப்பு. சிக்கன் சூப்பு, அதாவது சிக்கன் கோழி நான் வெஜிடேரியன் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் சூப்பு, ப்ரொக்கோலி அண்ட் கொத்தமல்லி சூப் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி ப்ரொக்கோலி அண்ட் கொத்தமல்லி சூப் வந்து கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். துவரம்பருப்பு போடும்போது தனி டேஸ்ட் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உப்பு போட்டாச்சு. வேணுன்றவங்க பெப்பர் போட்டுக்கலாம். அருமையான பச்சைப்பூ கொத்தமல்லி சூப் பார்த்தோம். கொத்தமல்லி, பச்சைப்பூ, மஞ்சத்தூள், உப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கலராக இருக்கும். இது மெயினாக வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள அருமையான சூப்பு. யார் வேணாலும் குடிக்கலாம். இந்த சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது வந்து மஷ்ரூம், அதாவது காளான் பசலைக்கீரை மசாலா. காளானும் பசலைக்கீரை சேர்த்து ஒரு மசாலா சேர்க்குறோம். அந்த காளான் பசலைக்கீரை மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காளான் 200, பசலைக்கீரை அரைக்கட்டு, தக்காளி பழம் 1 கை, வெங்காயம் 1 கை, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, பச்சை மிளகாய் 3 நம்பர், உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், காளான் பசலைக்கீரை மசாலா செய்து எப்படி பார்ப்போம். கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை பொன்முருவில் வதக்கிறோம். தக்காளி பழத்தை போட்டுக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு பசலைக்கீரை போட்டுறோம். உப்பு போட்டுறோம். பசலைக்கீரை கொஞ்சம் வதங்கின பிறகு காளானை போட்டுறோம். போட்டு நல்லா வதக்கிடுறோம். 3ஆவது நிமிஷத்தில் காளான் வெந்த போது தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். அது வெங்காயம் தக்காளி சேரும்போது ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். நல்ல சூடு சாதத்தில் இந்த காளானையும் பசலைக்கீரையும் போட்டு பசி சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஃபுல்கா சப்பாத்தியோடையும் சப்பாத்தியோட சாப்பிடும்போது இதை காளான் பசலைக்கீரை மசாலா கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த காளான் பசலைக்கீரை மசாலாவை செய்யறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ன சூடாயிடுச்சு, இதில் கடுகு, கருவேப்பிலை, ஒரு கை வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிறோம். இதை பொன்முறையில் வதக்கிறோம். இந்த காளான் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். இது ஒரு சப்ஸ்டியூட், அதாவது நான்வெஜ் சப்ஸ்டியூட். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுச்சவுன்னு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யணுமோ அதே மாதிரி காளான் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை தாளிக்கிறோம், புதினா கொத்தமல்லி தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், தயிர் போடுறோம்,
மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு காளானையும் போட்டுறோம், உப்பு போட்டுறோம். காளான் முக்கால் வேகும்போது அந்த அரிசியை போட்டுறோம், பச்சை அரிசி, வேக வைக்காத அரிசியை போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 1.5 தண்ணி விட்டுறோம். அதாவது சீரக சம்பா அரிசியாக இருந்தால் 1க்கு 1.5, அதே மாதிரி பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிடுறோம். ஆர்டினரி வீட்டில் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டு அந்த கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சிடுறோம். மேலே தட்டு போட்டு மூடிடுறோம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே தூவிட்டு தட்டு போட்டு மூடிடுறோம். அப்புறம் கடைசியில் எடுத்து பார்த்திங்கன்னா அருமையான மஷ்ரூம், அதாவது காளான் பிரியாணி கலக்கலாக இருக்கும். ஒரு தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பொன்முருள் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பழம், ஒரு கை தக்காளி பழம் போட்டுக்கணும். தக்காளி பழம் வெங்காயம் நல்லா மர்ஜ் ஆகணும். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு பசலிக்கீரை போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கிறோம். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அதாவது ஒரு தொக்கு பதத்துக்கு எடுத்து வந்துடுறோம். இந்த ஸ்டேஜில் வரும்போது பசலைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பசலைக்கீரை அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பசலைக்கீரை சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன், பச்சை மிளகாயை போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா சுருங்கி வரட்டும். இந்த பசலைக்கீரை வெந்து வர வரலும் இது கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம பார்க்குறது காளான் பசலைக்கீரை மசாலா. எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை, கடுகு தாளிச்சிட்டு வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கணும், தக்காளி பழத்தை போட்டோம், தென் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு பசலைக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது உப்பு போடுறோம். அதாவது இந்த மஷ்ரூம் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இந்த கீரை ஆல்ரெடி முக்கால் பாகம் வந்துடுச்சு. இதில் மஷ்ரூம் போட்டுரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து 3வது நிமிஷம் இந்த டிஷ் எடுத்துடலாம். இதுக்கு தண்ணி தேவையில்லை. இது நம்ம வந்து சப்பாத்தியோடையோ சாதத்தில் பசஞ்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். எஸ்பெஷலி நல்ல ஒரு தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தயிர் சாதம் அப்படின்னு சொல்லும்போது குருண அரிசி, இந்த நொய் அரிசியில் தயிர் சாதம் செஞ்சு அது கூட தாளிப்பு கொடுத்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1/2 அழாக்கு நொய் அரிசி, 2 அழாக்கு தண்ணி, சாதத்தை வேக வைக்கிறோம். 2 கிளாஸ் பால் விட்டுறோம். குழச்சி வைப்போம் நல்லா. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளித்து அந்த தயிர் சாதத்தில் கொட்டுறோம். இன்னும் தயிர் ஊற்றலை, தயிர் சாதத்தில் கொட்டிடுறோம். மாதுளம்பழம், பச்சை திராட்சை, துருவன கேரட்டு, புளிப்பு மாங்காய் எல்லாத்தையும் அந்த வெந்த சாதத்தில் போட்டுடுறோம். வெண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் கட்டிட்டு போதாலும் சரி, ஸ்கூல் கட்டி போதாலும் சரி, அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் தயிரை அந்த சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் மத்தியானம் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஆவக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், வெஜிடபிள் ஊறுகாய், எது வேணாலும் இந்த தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். இந்த தயிர் சாதம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போது இந்த 3வது நிமிஷத்தில் இந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு வாட்டி இந்த மஷ்ரூம் செய்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாய்
பசலைக்கீரை, பச்சை மிளகாய். தண்ணி ஊற்றலை, நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கின பிறகு காளானை சேர்த்துட்டோம், உப்பு போட்டுட்டோம். இப்போது இந்த ஸ்டேஜ் ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துச்சு. தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த காளான் இருக்க தண்ணியிலே இருந்து காளான் நல்லா வெந்து போச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிட்றேன். இப்போ நம்ம 2 டிஷ் செஞ்சோம். பச்சைப்பூ கொத்தமல்லி சூப்பு. அது எப்படி செஞ்சோம் அப்படின்னா, பச்சைப்பூ அதாவது ப்ரோக்கோலி, கொத்தமல்லி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், உப்பு. கிட்டத்தட்ட 6 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிட்டோம். இடிச்ச மிளகு வேணால் போட்டுக்கலாம்னு சொல்கிறேன். அது அப்படியே ஒரு 11 மணிக்கு குடிக்கும்போது கலக்கலாக இருக்கும். நல்ல மருத்துவ குணம் உள்ள அருமையான ப்ரோக்கோலி கொத்தமல்லி சூப்பு. 2வது நம்ம டிஷ் பண்ணது காளான் பசலைக்கீரை மசாலா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கணும். தக்காளி பழத்தை போட்டோம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு பசலைக்கீரை போட்டு பச்சை மிளகாய் போட்டோம். தண்ணி ஊற்றாமல் அப்படி நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் காளானையும் போட்டு 3 நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கிட்டோம். தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியோடையோ சாதத்தில் போட்டு பேசி சாப்பிடும்போது, தயிர் சாதம் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ்ஷும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சனிக்கிழமை விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.